நிஜானந்த் ஸ்வரூபம் சிவோகம் சிவோகம். ज्ञान स्वरूपम प्रकाश स्वरूपम शिवोहम शिवोहम. நம்ம ஊர் முழுக்க ஓம் பாபாவை பத்தி தான் பேச்சா இருக்கு. நானும் கேள்விப்பட்டேன். பாபாவோட ஸ்பீச் ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கான். அங்க போறவங்களுக்கெல்லாம் புது எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கான். எல்லா மனித ஆத்மாக்களும் கடவுளோட குழந்தைகள் தான். இந்த உறவு தான் நம்ம எல்லாரையும் ஒரே குடும்பத்தினரா ஆக்குது. ஆசிரமத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்து சொல்லு. உங்க மகளோட இசையில சாக்ஷாத் சரஸ்வதியா இருக்கா. ராதே, அந்த ஓம் மண்டலிக்கு போறதை இன்னியோட நிறுத்திக்க. நீ சன்னியாசினியா போகணும்னு நினைக்கிறியா? நிலைமை இப்படியே போச்சுன்னா அந்த பாபா நம்ம சமுதாயத்தையே சீரழிச்சிருவாரு போல இருக்கு. ஆமா, உங்க சத்சங்கத்துல உங்க பேச்ச கேட்க வர்ற பக்தர்கள் கிட்ட திருமணம் செஞ்சுக்காதீங்கன்னு சொல்றீங்களாமே. இது பரமாத்மாவோட வீடு. மக்களுக்கெல்லாம் பெண்களை எப்படி மதிக்கணும்னு இங்க சொல்லித்தரோம். எந்த வீட்டுல பெண்களுக்கு மரியாதை கிடைக்குதோ அந்த வீடு சொர்க்கமா மாறிடும். பணமும் பதவியும் இருக்கிற பெரிய ஆளுங்க மேல இந்த சாதாரண பொண்ணுங்க கேஸ் போட்டிருக்காங்களா? வீட்டை விட்டுட்டு உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கு மக்களை நீங்க தூண்டுறீங்க. நாங்க குடும்ப வாழ்க்கையை கைவிட சொல்றது இல்ல, ஆனா தீமைகளை விட்டு விலக சொல்லி தரோம். பெண்கள் எல்லாம் குடும்பத்தை கவனிக்க வேண்டியவங்க. சன்னியாசினியா மாறுற வழிக்கு போனா அப்ப குடும்பத்தை யாரு கவனிச்சுக்கிறது? ஆம்பளையா? ஒரு ஆண் ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து போனார்னா அவர் மேல யாரும் எந்த வழக்கும் போடுறது இல்ல. ஆனா பெண்கள் ஞானம் அடையணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா எங்க மேல மட்டும் எதுக்கு வழக்கு போடுறீங்க? இன்னியோட அவன் கதை முடிஞ்சது. இது சோதனையான நேரமா. தைரியமா முன்னோக்கி அடி எடுத்து வைங்க. மத்தது எல்லாம் அந்த கடவுள் பார்த்து பாரு. இதுக்கு மேல எங்களால சமாளிக்க முடியாது. எந்த விதமான எதிர்காலம் கிடைக்கும்னு நம்பி இங்க வந்தோமோ அந்த எதிர்காலம் கிடைக்கும்னு தோணல. நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். இந்த பாதை கஷ்டமா தான் இருக்கும். ஒரு சிலரால மட்டும்தான் பயணிக்க முடியும். மத்தவங்க எல்லாம் பார்வையாளர்கள் தான். ஒரு ஒளி தெரியுது. அது என்கிட்ட எதையோ சொல்ல விரும்புது. எங்க பார்த்தாலும் ஒளிமயமாவே இருக்கு.